ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாவல் ஸ்டோரி. கதையோட டாப்பிக்கை கடைசியில் சொல்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயினோட பேர் தான் சமீரா. சமீரா விளக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க இருக்கிற இடம் சென்னையில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு நாள் கூட அந்த வீடு அவங்களுக்கு வீடு மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை. சமீரா ஒரு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கை அப்போ நடுங்குது. அப்பதான் யோசிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் 25 வயசுல தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு 25 வயசுலயே வாழ்க்கை முடியுது. அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் சமீரா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் சூட்கேஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்காங்க. சோகமா அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, இனிமேட்டு இவனை நம்ம வாழ்க்கையில ஒரு முறை கூட பார்க்க கூடாதுன்னு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இவங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. பஸ்ஸும் ஏறிட்டாங்க. பஸ்ஸு எம்டியா இருக்கு. அப்புறம் ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க பாஸ்ட்டை பற்றிலாம் யோசிக்கிறாங்க. ஆஷிஃப் தான் சமீராவோட கணவர். ஆஷிஃப் ஒரு நாள் கூட சமீராவை மரியாதையாக நடத்தினதே இல்லை. இவங்களுக்கு ஜாதகம் பொருத்தம் கரெக்டாக இருந்தனால தான் இவங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்துச்சு. ஆஷிஃபோட அம்மா அவங்க பையனுக்கு எப்படி ஒரு பொண்ணை தொலைவுனாங்கன்னா, நல்லா அழகாக இருக்கணும், நல்ல பெரிய கூந்தல் இருக்கணும், அந்த பொண்ணு நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும், பார்க்க தேவதை மாதிரி இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சமீரா கரெக்டாக இருந்தனால நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கப்புறம் சமீராவும் ஆஷிஃபும் டேட்டிங் போகிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவளோட பிரின்ஸ் ஆஷிஃப் தான்னு ட்ரீம் பண்ணா. ஆஷிஃபும் சமீராவும் டேட்டிங் டைமில் நிறைய ஃபோன் பேசுவாங்க, நிறைய கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ டெடிபியர், சாக்லேட்ஸ், ரோசஸ் அதெல்லாம் நம்ம சமீரா பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்துச்சு. நல்லா கிராண்டாக ரிலேஷன்ஸ் முன்னாடிலாம் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு பில் பே பண்ணது எல்லாமே சமீராவோட அப்பா தான். அப்புறம் சமீராவும் ஆஷிஃபும் 1 வீக் ஹனிமூன் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. அப்போதான் நம்ம ஆஷிஃபோட இன்னொரு முகத்தை நம்ம சமீரா பார்க்குறாங்க. சமீரா ஐடி ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. நாளே நீ ஒர்க் போகாதுன்னு சொல்லிடுறாரு ஆஷிஃப். அப்புறம் நம்ம சமீரா வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம சமீராவுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் பாட்டு பாடிட்டு இருக்கப்ப நம்ம சமீராவை ஆஷிஃப் செம்மையாக கலாய்ச்சிடுறாரு. நம்ம சமீராவுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பாடுறதே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் நைட் ஆஷிஃபுக்கு சமீரா சப்பாத்தி கொடுக்கும்போது ஆஷிஃப் சப்பாத்தி சூடா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி மேலேயே தட்டை தூக்கி வீசிடுறாரு. அவங்க அம்மாவும் ஆஷிஃபுக்கு சப்போர்ட்டா ரொம்ப நாள் அவங்க பையன் சாப்பிடாத மாதிரியே பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சமீராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஷிஃப் மூஞ்சில தட்டை எடுத்து வீசணும் போல கோபமா வருது. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணல. சூடான ரொட்டியா சுட்டு எடுத்துட்டு வராங்க. அப்ப ஆஷிஃபோட அம்மாவும் ஆஷிஃபும் 2 பேருமே சேர்ந்து சமீராவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவ பாடுறத பத்தி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி கலாய்ச்சி பேசிட்டு இருக்கும் போது சமீரா பெரிய பாத்ரூம் சிங்கர் தான்னு ஆஷிஃபோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஆஷிஃப் ஆமா பெரிய பாத்ரூம் சிங்கர் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆஷிஃபோட அம்மா சொல்றாங்க, என்னோட பாட்டு டீச்சர் இவ பாடுறதை கேட்டிருக்கணும், அப்படியே அரைஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சமீரா அழுதுகிட்டே போய் பாத்ரூம்ல கதவை சாத்திக்கிறாங்க. பாத்ரூமுக்கு போன சமீரா ஏதோ முணுமுணுக்குறாங்க. அதை கேட்ட ஆஷிஃபுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே ஆஷிஃப் சொல்றாரு, இந்த மாதிரி நீ இப்ப பாத்ரூம் விட்டு வெளியே வரலன்னா உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் காத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம சமீரா அந்த சொசைட்டிக்காகவும் அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வராங்க. சமீராக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், குழந்தை பிறந்த அட்லீஸ்ட் இந்த விஷயம்லாம் மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா குழந்தை இன்னும் பிறக்கல. மாமியார் இவளுக்கு வச்ச பேர் தரிசி நிலம் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஆஷிப் கொஞ்சம் சமீராவை கலாய்க்கிறத நிறுத்தினாரு. அவர் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிருக்காரு. வெளியே வேலைக்கு போனாலும் சில நாள் வீட்டுக்கு கூட வரல. அப்பதான் ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வீட்டுக்குள்ள வராரு. இதை பார்த்த சமீராக்கு அட்ஜஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேல டிவோர்ஸ் தான் சொல்லி அவர் காலையில் எந்திரிச்சோம்னே டிவோர்ஸ் நோட்டீஸை அவர் கண்ணு முன்னாடி நீட்டுறாங்க. ஆஷிஃபோட அம்மா இதை பார்த்துட்டு, என்ன பொண்ணு நீ இப்படிலாம் பண்ற, இப்படிலாம் ஒரு புருஷன்ட்ட போய் டிவோர்ஸ் கேட்குறிய, உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ உடனே நம்ம சமீரா நக்கலா பார்த்துட்டு, உன் பையனை வளர்த்த விதம் இதானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை அந்த பக்கம் படுத்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம மாமியாரும் முறைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஆஷிஃப் கோபமாயி நம்ம சமீராவை அடிக்க கையை ஓங்குறாரு. அப்போ உடனே நம்ம சமீரா சொல்றா, இந்த மாதிரி நீ என் மேல கையெல்லாம் ஓங்குனா டொமஸ்டிக் வயலன்ஸ்ல உள்ள போட்டுருவேன் அந்த மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஆஷிஃப் பயந்து போய் ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறாரு. சமீரா ஆஷிஃபோட அம்மாவை பார்த்து, எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவ எதுவும் கேஸ் கீழே கொடுத்துட்டாலாம் நம்ம பையனோட லைஃப் வீணாயிரும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம சமீராவோட பேரண்ட்ஸ் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உறுதிப்படுத்திக்கிறா. ஆனா அவங்க அம்மா மடியில போய் படுத்துட்டு குழந்தை மாதிரி அழுவணும் தான் அவளுக்கு ஆசை. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க பஸ் அண்ணா நகர் ரீச் ஆகுது. அப்புறம் அவ பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போறா. வீட்டுல போய் பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு.
அவங்க மாமா அத்தை எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க மாமாட்ட அவ போறா. அவங்க மாமா பேர் ராம், அவங்க அத்தை பேரு பருதி. ராம் வந்து சமீராவை பார்த்து கேக்குறாங்க, உன்னோட போனை 2 மணி நேரமா ரீச் பண்ண ட்ரை பண்ண, ஏன் நீ போனை எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உடனே நம்ம சமீரா அப்படியே முழிக்கிறாங்க. அவங்களால எந்த பதிலும் சொல்லவும் முடியல. அப்புறம் நம்ம சமீரா வந்து கேக்குறாங்க, ஏன் மாமா ஏதாவது பிரச்சனையா? மாமா உடனே திணறி போய் நிக்கிறாங்க. அப்ப அவங்க அத்தை ஓடி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா அம்மா தம்பி எல்லாம் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்ட்டு. சமீராவால நம்பவே முடியல. அவ நம்பவும் இல்ல. ஷாக்ல அப்படியே நிக்கிறா. அப்ப அவங்க அத்தை பருதி சொல்றாங்க, நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி போயிட்டாங்களே. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சமீரா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க மாமா ராம் தான் சமீராவை தண்ணி தெளிச்சு எழுப்புறாரு. அவங்க மாமா சமீரா கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் இறைவனோட செயல், இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது, நீ இதுக்கு மேலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சமீரா காதுல எதுவுமே கேட்கல. அவங்க அப்படியே ஷாக்ல தான் இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. சமீரா மனசுல ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கிறாங்க, அவங்க வீட ஃபுல்லா ரிலேஷன்ஸா இருக்கு, அவங்க எல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வெளியே போன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே அவங்க சொல்லல. அப்புறம் எல்லாருமே காரியம் முடிஞ்சு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. அப்ப வரைக்குமே நம்ம சமீரா ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. சமீரா அப்படியே அவங்க வீட்டு மூலையில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா எப்பயும் போல காஃபி கொடுப்பாங்க. அவங்க அப்பா அவளை பீச்சுக்கு கூட்டிட்டு போவாரு. அவங்க தம்பி கூட மணல் வீடு கட்டி விளையாடலாம். இதெல்லாம் யோசிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் ஒரு குரல் திடீர்னு கேக்குது, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவங்க மாமா கேக்குறாங்க. சமீரா அப்பதான் அவ யதார்த்தத்துக்கே வரா. சமீரா ரொம்ப பிளாங்கா இருக்கா. அப்ப அத்தை பருதி ஏதோ சொல்லணும்னு வராங்க. சமீரா என்னன்னு அவங்க அத்தையை கேக்குறாங்க. அப்ப அவங்க அத்தை சொல்றாங்க, அப்பா அம்மா 30 லட்சம் கிட்டத்தட்ட வங்கியில வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் இதுக்கு மேல நீ தான் கட்டணும் அந்த மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு, உன் வீட்டை வேணா எங்க பேர்ல எழுதி வச்சிரு, உன்னோட வங்கி கடன்லாம் நாங்க அடைச்சுக்கிறோம், உனக்காக இதை கூடவா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நம்ம சமீராக்கு ஞாபகம் வருது, அவங்க அப்பா ஒரு நாள் இந்த வீடு 60 லட்சம் போகும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம சமீரா சரின்னு சொல்லிடுறாங்க. எதுவுமே மறுத்து பேசல. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பணம்லாம் தேவைப்படல. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா தம்பி புருஷன் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இந்த டைம்ல பணம்லாம் பெருசா தெரியல. இதெல்லாம் அவங்க மாமா பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்க மாமா ராம் சமீரா கிட்ட போய் பேச விரும்புறாங்க. அப்ப அவங்க வைஃப் பருதி ராம் காலை எட்டி உதைக்கிறாங்க. அமைதியா இருன்னு சொல்றாங்க கண் பார்வையிலே. உடனே அவங்க அத்தை சமீரா கிட்ட போய் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் போய் பேச போறாங்க. உடனே அவங்க மாமா ராம் சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. அவங்க அத்தை பருதி சமீரா தோலை தட்டிட்டு, இவெல்லாம் ரொம்ப தைரியமான பொண்ணு, இவெல்லாம் நல்லா வாழ்வா சொல்லிட்டு, உடனே உங்க வீடை நாளைக்கு காலி பண்ணிட்டு கிளம்பிடு அப்படின்னு சமீரா கிட்ட சொல்றாங்க. சமீரா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மாமாக்கு அவளை விட்டுட்டு போவா இஷ்டமே இல்லை. ஆனாலும் போறாரு. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் சமீரா தனியா இருக்கா. அப்பதான் அவளுக்கு உண்மையே புரியுது, ரியலாவே அவங்க அப்பா அம்மா இங்க இல்லைன்ட்டு. அப்புறம் அவ கத்தி கதறி அழுவுறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவங்க தம்பி ஃபர்ஸ்ட் சேலரியில இவளுக்கு ட்ரெஸ் வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. அவங்க அம்மாட்ட போய் உடனே அவங்க அத்தை பருதி ஏமாத்துறாங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே யோசிச்சுட்டே ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் திடீர்னு ஞாபகம் வருது, ஏன் யாருமே ஆஷிப்பை பத்தி கேட்கலன்னு. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே விட்டுறா. அப்புறம் கடவுளை பார்த்து கேட்கறா, என் லைஃப்ல இப்படிலாம் பண்ண, என்னையே பேசாம நீ உயிரோட கொன்று, நீ ஏன் என்ன மட்டும் இந்த லைஃப்ல வச்சிருக்க அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நம்ம சமீரா கிட்ட அப்பா அம்மா தம்பி இல்ல, வீடு இல்ல, பணம் இல்ல, இதுக்கு மேல அவ என்ன பண்ண போறான்னு அடுத்த பாட்டுல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டாபிக்கை பார்த்துடலாம். டிஸ்பிளேல பாருங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா எங்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.